ஹலோ! நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாரி இந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாரி உங்க சப்போர்ட்ட நீங்க எனக்கு குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் படம் வந்து உங்களுக்கு புரியும். வெல்கம் பேக் டூ த சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான இந்தோனேஷியன் பேய் படம். மூவியோட பேர் கிசா டானா ஜாவா பொஜாங் குண்டல். மூவியோட ஒன் லைனர் என்னன்னா, ஒரு பையனுக்கு ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கு. அந்த எபிலிட்டிய வச்சு காணாம போன பொண்ண கண்டுபிடிக்கிற டைம்ல ஒரு பேய் கிட்ட நல்லா 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. எப்படி இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த கதை. மூவியோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ரொம்பவே அமானுஷ்யமான இரவுல வந்து ஒரு பயங்கரமான சடங்கு நடந்துட்டு இருக்கு. இத வந்து ஜாப்பனீஸ் மொழியில ஏதோ வந்து மந்திரம் வேகமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சடங்கு எதுக்காக நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாரோ இறந்திருக்காங்க போல. அவங்களோட உடம்ப வந்து துணியால கட்டி மந்திரத்தெல்லாம் வந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. இதோட 1996ல காமிக்கிறாங்க. இதுல ஒரு பையன் அவங்க தாத்தா கூட உட்காந்துருக்கான். அவங்க தாத்தா வந்து ஒரு ஓலைச்சுவடி மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அந்த பையன்ட்ட சொல்றாரு, இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தம்பி. இந்த இடத்துல இருந்து நான் பாஸ்டிக் போனோம்னா யாராவது யூஸ் பண்ண பொருளை வந்து கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் பாஸ்டிக் போறேன். இந்த இடத்துல இல்லாதப்போ என் கையில இந்த கேட்டலிஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அதை யாருமே எடுக்காத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். அவங்க தாத்தா தியான நிலைக்கு போயிட்டாரு அந்த கையில இந்த ஒளிச்சுவடி வச்சுட்டு. இந்த குட்டி பையனோட அம்மா வந்து, டே ஹாவும் உன் ஃப்ரெண்டு டீடா வந்துட்டா போய் பாடுறா அப்படின்னோடனே வெளில ஜன்னல் திறந்து பாக்குறான். இவங்க சடங்கு பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இருட்டான ஒரு இடத்துல தான் அவங்க தாத்தா உட்காந்துருப்பாரு. ஜன்னல் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு பாக்குறேன். அப்போ அந்த பொண்ணு சைக்கிள்ல நின்றுக்கே வாடா ரைட் போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சரின்னு இந்த பையனும் வந்து கதவெல்லாம் திறந்து போட்டு போயிடறான். அவங்க தாத்தா சொன்னதை விட்டுட்டு போயிடறான் பாதிலே. அப்போ வந்து இவங்க கையில இருந்த கேட்டலிஸ்ட் வந்து பறந்து காத்துல வெளில போயிடுது ஜன்னல்ல. இப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்போ வந்து பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. 2013ல நடக்கிற கதை. இந்த ஹாவு பெரிய பையனா இருக்கான். இவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு அவங்க தாத்தா மாதிரி. அதாவது அவனோட சோல் வந்து பாஸ்டுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இந்த பையன் இந்த ஸ்பெஷல் எபிலிட்டியை வச்சு ஒரு செமினார் மாதிரி நடக்கிறான். செமினார் மாதிரி நடத்திட்டு இருக்கான். இந்த எபிலிட்டி பேரு ரெட்ரோ காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த செமினார் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, இது வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மாதிரியான்னு கேட்கும்போது, இல்லைங்க, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நம்ம சோல் வந்து நம்ம உடம்பு விட்டுட்டு வேற டைமென்ஷன் போவோம். ஆனா இது அப்படி இல்லை. இந்த விஷயம் நடக்கும்போது நம்ம பாஸ்டுக்கு தான் போவோமே தவிர வேற டைமென்ஷன் போக மாட்டோம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுல இன்னொருத்தவங்க கேட்கறாங்க, சப்போஸ் வந்து நீங்க அந்த பாஸ்ட்ல இருந்து வராம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னும் போது இவனுக்கு வந்து மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் வருது. என்னன்னா, இந்த பையன் விளையாடிட்டு வந்திருப்பான். அப்ப அவங்க தாத்தா இறந்து போயிருப்பாரு. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவாங்க. அவங்க அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதை அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே வந்து இந்த செமினார் சூப்பரா முடியுது. இவன் கூடவே அந்த ரெடா பொண்ணு மேனேஜர் மாதிரி கூடவே இருப்பா. அவன் பண்றது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. இந்த செமினார் முடிஞ்ச உடனே ஒரு கப்பல் வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. இவங்க வந்து பொண்ணு காணாம போயிட்டதாவும் இந்த எபிலிட்டி வச்சு இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா அந்த வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் பொண்ணு காணாம தான் போயிருக்கா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த வந்து சின்ன பொண்ணு எப்பயா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட தான் ஓடி போயிருப்பா. நீ வந்து தேவையில்லாம போலீஸ்க்கு போகாம இவங்கள்ட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் திட்டுறாரு. காசெல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் அதுங்க திரும்பி வந்துருங்கன்ற மாதிரி பேசுறாரு. அப்போ அவங்க வைஃப் சொல்றாங்க, சி அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவரும் ஹெல்ப் பண்றதுக்கு முடிவு பண்றாரு. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணதில்லை. இவர் ஹிஸ்டாரிக்கா ரிசர்ச் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த எபிலிட்டி வச்சிருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஸ்கூல் அந்த பொண்ணு காணாம போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த ஸ்கூலுக்கு நைட்ல போறாங்க. இவங்க எல்லாரையுமே ரிசீவ் பண்றாங்க. பாட்டி அப்படின்ற ஒரு டீச்சர். இவங்க சொல்றாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால தான் நான் அந்த டைம்ல உங்களை எல்லாம் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விடுறாங்க அந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கும்னா, தையல் கிளாஸ்ல வந்து தையல் கத்துட்டு இருக்கும். எல்லா பொண்ணுங்க போயிடுங்க வாடின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கூப்பிடா, இல்லடி எங்க வீட்டுல வந்து மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிடுறா. அவளும் கிளம்பி போயிடா அவ ஃப்ரெண்டும். இந்த காணாம போன பொண்ணு பேரு வந்து சரி. இப்படிதான் அந்த பொண்ணு காணாம போயிருக்கோன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்க பொண்ணு யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு கேட்கிறாரு. ஆவோ இந்த கத்திரிக்கோள் வந்து அவ தான் யூஸ் பண்ணா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. இந்த கத்திரிக்கோள் வாங்கிட்டு மறுபடியும் அவர் தியானம் பண்ண போறாரு. தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த சாரி வந்து என்னைக்கு காணாம போனாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ இதை வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதாவது ஒரு இமேஜினேஷன்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தது, துணியை தச்சிட்டு இருந்ததா. தச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ டமால் டமால்னு வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்கு. கதவு திறந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் வந்து போய் பாக்குறா, அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப வெளில போயிட்டு சும்மா எட்டி பாக்குறா. அங்க கொஞ்சம் வந்து சத்தமா அமைதியா நிசத்தமா நைட்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவும் ரொம்ப பயந்துடுறா. அதனால மறுபடியும் உள்ள வந்துடுறா. அவ வந்து தச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் வந்து டிம் ஆகி ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவ கால கீழே இது ஒரு வெள்ளை கலர் துணி, இந்த மம்மிஃபைடு துணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துணி கிடக்கிறத பாக்குறா. இதை அவ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பேய், ஒரு கோரமான ஒரு மம்மி மூஞ்சி, அது வந்து ஒரு மண்டை சொட்டையா இருக்கும். அதே மாதிரி வாயிலெல்லாம் பல்லு ஷார்ப்பா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்க மூஞ்சி. இதை பார்த்து இந்த பொண்ணு பயந்துருது. அதே டைம்ல என்ன ஆயிடுதுன்னா, தெரியாம
கையில அந்த ஊசியும் இறங்கிடுது அத தைக்கும்போது. இவ்ளோ விஷயம் நடந்தும் அந்த பொண்ணு டென்ஷன் ஆகாம இருந்தா எப்படி? அதனால பயப்படுறா, பதறி போயிடுறா. அதனால வேகமா அந்த ஊசியோட கையில எடுத்துட்டு ஓடி போயிறா. வெளில போய் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன தெரியுதுன்னா, மேலேருந்து ஏதோ ஊத்துற மாதிரி இருக்கு. அவ கீழ குனிஞ்சு பார்க்குறா, ஒரு ஆசிட் மாதிரி இருக்கு. இது ரொம்ப பயந்துர்றா. டக்குன்னு பார்த்தா யாரோ தர தரன்னு இவள புடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு கிணத்துக்குள்ள போட்டு மூடிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ஹீரோக்கு தானா அவருக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. டக்குன்னு முழிச்சுடுறாரு அந்த பயத்துல. முழிச்சதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றா, "இந்த கிணறு இருக்கு இல்லையா பக்கத்துல, அந்த கிணறுல தான் இந்த பொண்ணு இருக்குன்னோனே" அவங்க அப்பா நம்பவே மாட்றாரு. அதனால சரின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்ப ரீடா கேட்கிறா, "ஏய் இது வந்து பொஜாங்கா" அப்படின்னு கேட்கிறா. "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாவோ கேட்கிறான். "ஏய் இங்க உன்ன விட எனக்கு பேய பத்தி நெறைய விஷயம் தெரியும். இப்ப அந்த பொண்ணு மரத்துல தொங்கிட்டு இருந்ததுன்னா, அது பிக்குண்டினால பேயின்னு சொல்லலாம். இந்த பொண்ணு கிணத்துல இருக்கறனால கண்டிப்பா அது பொஜாங்கா தான் இருக்கும்" அப்படின்னு பேசிட்டே போறாங்க. அதே மாதிரி கிணத்துக்குள்ள தான் அந்த பொண்ணு இருக்கு. இவரு என்ன பண்றாரு, கயிறெல்லாம் கட்டி கீழ இறங்கி அந்த பொண்ண காப்பாத்திறாரு. இந்த பொண்ண காப்பாத்திட்டு அந்த கயிறெல்லாம் கட்டி மேல இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கண்ணாடி தெரியாம கீழ விழுந்துருது தவறி. அதனால இவருக்கு கொஞ்சம் கண்ணு மங்கலா தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த கண்ணாடி எடுத்து போடுவாரு. டக்குன்னு ஒரு மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு பேய் இருக்கும். இத பார்த்து மிரண்டே போயிடுறாரு. அப்படியே இவரும் அந்த இடத்த விட்டு வெளியில வராரு. வெளில வந்ததுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என் பொண்ண காப்பாத்துனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தேங்க் பண்றாங்க. இந்த ரெடா பொண்ணு சொல்றா, ஃப்ளவர்னால இருக்க தண்ணி இந்த பொண்ண வச்சு குளிப்பாட்டுங்க. இந்த கெட்டதெல்லாம் போயிரும் அப்படின்ற மாரி அட்வைஸ்லாம் குடுத்துட்டு இவங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. டேய் பரவால்லடா உன்னோட எபிலிட்டிய வச்சு ஒரு பொண்ண காப்பாத்திட்ட பாத்தியா அப்படின்னு இவங்க பேசிட்டே போறாங்க. இந்த பொண்ணு பேசிட்டே வருது. பதிலே சொல்லாம இவரு தூங்கிறாரு. இப்படியே இருக்கப்போ அவருக்கு வந்து சமாதிக்கு போயிருக்காரு. அவங்க தாத்தாவோட சமாதிக்கு தான். அந்த கல்லறையில போயிட்டு அவங்க தாத்தாக்கு புடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்காரு. இத கண்டுபிடிக்க எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்பலாம் யாருமே இத விக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காரு. அப்ப தூரத்துல ஒரு ஆள் நடந்து போற மாதிரி இருக்கு. நடந்து போயிட்டே இருக்கும்போது இவரு ஹாவோவ பார்த்து இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் எந்திரிச்சு போறாரு. எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கும் இந்த விஷயம். என்னடா இது யார்ரா இவன் அப்படி கூப்பிடுறான்னு போயிட்டே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து கிட்ட வந்து ஒரு கல்லறைக்கு மேல ஒரு ஸ்டோன் வைப்பாங்க இல்லையா? அது ஹாவோட பேரும் அது கொஞ்ச நாள்லயே இறந்துற போறாருன்ற மாதிரி டெத் டேட்டும் எழுதியிருக்கு. இத பார்த்து பயங்கரமா பயந்துடுறாரு. அப்ப என்ன ஆகுது, இந்த சொட்ட தலைய மாரி இருக்கான். ஒரு குறுந்தாடி வச்சிருக்கான் இந்த ஆளு. இவங்க பார்த்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு குழிக்குள்ள டபால்னு விழுந்துறாரு ஹாவோ. அவங்க குழியில விழுந்த உடனே டக்குன்னு அந்த செத்து போனவங்களுக்குலாம் கை கால்லாம் கட்டுவாங்கல்ல ஒரு வெள்ளை துணியில. அந்த மாரி கட்டி கிடக்குறாரு. இந்த ஆளு என்ன பண்றாரு, மேல நின்னுட்டு அவன் மேல வந்து மண்ண அள்ளி கொட்டிட்டு அந்த குழிய மூடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படியே மூடிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து முழிச்சு பார்க்குறாரு. ஹாவோ வந்து நேரத்துல தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அவங்க வீட்ல தான் எந்திரிக்கிறாரு. இது எப்போ நடந்த விஷயம்னா, அந்த பொண்ணு கூட பைக்ல வந்திருப்பாரு இல்லையா? அப்பயே வந்து கீழ தூங்கி விழுந்திருப்பாரு. அந்த மயங்கி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல வந்து மயங்கி விழுந்திருப்பாரு. அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. "டேய் இதெல்லாம் வேணாம்டா. ஏன்டா நீ இப்படி பண்ற? நீ தயவுசெய்து இந்த மாரிலாம் இந்த வேலைய வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, "இங்க பாரு தம்பி, நீ இந்த விஷயம் பண்ணனா கண்டிப்பா உன் உடம்புல நெறைய சக்தி தேவை. நீ இன்னும் வந்து நெறைய சாப்பிடணும். வா வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரீடாவையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. இதுங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் இல்லையா? அதனால ரொம்ப க்ளோஸாவே இருக்காங்க ஃபேமிலி கூட. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாவோ வந்து அவர் ரூமுக்கு போறாரு. அந்த அந்த கல்லறையில கண்டிருப்பார் இல்லையா? ஒரு மண்ணு அந்த மாதிரியே அவங்க ரூம் ஃபுல்லா வந்து இருக்குது. இத பார்த்துட்டு ஷாக் ஆறாரு. அடுத்த நாள் வந்து இவங்க ஹாவோவும், ரீடாவும் 2 பேரும் சேர்ந்துட்டு கடைக்கு போறாங்க. அந்த இடத்துலயுமே வந்து அவரு போய் சொல்லிட்டு இருக்காரு, "இந்த மாரிலாம் நடந்தது" அப்படின்னோனே, "டேய் கண்டிப்பா வந்து அது ஒண்ணு அடுத்தது ஒண்ணு தான் இரையாக போகுது போல" அப்படின்னு சொல்லிட்டு ரீடா பேசிட்டு இருக்காங்க. சரின்னு இவங்க மாடியில வந்து அந்த ஒரு மொட்டையா ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன பார்க்குறாரு. மறுபடியும் அவர் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அதனால ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாரி இருக்கு. அந்த துணி சுத்தி தான் இருக்கும். அதுக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அந்த மாரி ஒரு இடம் இருக்கும். அங்க போயிடுறாரு. அங்க போனோனே இவனும் ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி மறுபடியும் அந்த துணி இருக்கும் இல்லையா? நெறைய பிடிச்சு இழுக்க இழுக்க அந்த பேயோட துணி, அந்த மம்மியோட துணி மாதிரி வருது. போறான். இவன் வந்து அந்த துணிய விலக்கி பார்க்கும்போது அந்த கண்ணாடில அந்த ஆள் மூஞ்சி மாதிரி இருக்கு. இவனோட ரிஃப்ளெக்ஷன். இத பார்த்துட்டு கிட்ட போய்க்கிட்டே இருக்கான். மறுபடியும் அந்த மம்மி வந்து பயமுறுத்துது. இப்ப வந்து பயந்துட்டு அப்படியே பயங்கரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ரீடா, "டேய் என்னாச்சுடா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. "இந்த மாரிலாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். என்னன்னே தெரியல" அப்படின்னோனே, சரி 2 பேரும் எப்படியோ கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாரி ரீடாவும் பேசிறா. இந்த சைடு இவருக்கு இவ்ளோ பிரச்சனையா இருக்குல்ல, அதே மாரி அந்த சரி இருக்கா இல்லையா? அவ வந்து ரூம்ல உட்கார்ந்திருக்கா. இந்த பொண்ணு தூங்குறதே இல்ல போல. கண்ண மூடுனாலே அந்த பேய் இருக்கான் இல்லையா? அந்த மொட்டை தல அவனோட மூஞ்சி தான் தெரியுது. அதனால ரொம்ப பயப்படுறாங்க இவங்க. இவங்களுக்கு அடிக்கடி வந்து ஒரு கனவு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட விரல இருந்து அந்த பொஜாங் வந்து கடிச்சிட்டு இருக்க மாரி, அதாவது அந்த மம்மி கடிச்சிட்டு இருக்க மாதிரி அது வழியா தான் அதோட சோல் இழுக்கும் போல. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க அம்மா வராங்க. "அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வந்துட்டு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. "இந்த காயம் வந்து சரியாகணுமா" அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மருந்து போடணும்னு பேசிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்க, அவளோட சரியோட விரல எடுத்து கடிச்சு அப்படியே கடிச்சு துப்பிடுறாங்க. ரத்தம் பீச்சிட்டு வருது. இந்த பொண்ணு பயங்கரமா கத்துது. கத்துனதுக்கு அப்புறம் உண்மையான அம்மா அப்பா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு வராங்க. இந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஹாவாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, "இந்த பொண்ணு தூங்குறதே இல்லங்க, சாப்பிடுறதும் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறா" அப்படின்னோனே, ஹாவா வந்து நேர்ல வந்து பார்க்குறாரு. "எனக்கும் இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு" அப்படின்னும்போது, அந்த சரி இருக்கா இல்லையா? அவ சொல்றா, நான் மட்டும் இல்ல இந்த ஸ்கூல்ல காணாம போனது. எனக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், "2 பொண்ணுங்களா?" அப்படின்னா, "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க.
சரின்னு அவங்க அடுத்தது என்னன்னா, ஸ்கூல் டீச்சர் இருக்காங்களா, அந்த பாட்டி அவங்கள்ட்ட போய் கேட்கலான்னு போறாங்க. அப்போ வந்து அந்த பாட்டி சொல்றாங்க, "நீங்க இத யாருக்கும் தெரியாம வச்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். இது வந்து ஸ்கூல் கட்டி ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு, அதாவது இந்த சரி படிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த டீச்சரும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல இன்னொரு பொண்ணும் காணாம போயிருப்பா. இந்த 2 பொண்ணுங்களுமே எங்க இருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால தான் நான் ரொம்ப கண்டுபிடிச்சுட்டீங்க, காப்பாத்திட்டீங்கன்னு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன்." அப்படின்ற மாரி பாட்டி சொல்றாங்க. "நீங்க சரியா கண்டுபிடிச்சதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி சொல்றாங்க. உங்க அப்பா ரொம்ப திட்டுறாரு. "ஏய் நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க? நான் உங்கள போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்." அப்படின்னோனே இந்த ஹாவும் சொல்றான், "ஏங்க பாருங்க, நீங்க வந்து அப்பலாம் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா அந்த பிரஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம சரி பத்தி எல்லாம் தெரிஞ்சிரும். அப்ப அவள போட்டு எல்லாரும் நோண்ட ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க அதெல்லாம் செய்யாதீங்கன்றாங்க." அப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாரு திமிரா, "உங்களால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்?" அப்படின்னோனே, "மறந்துட்டீங்களா சார்? உங்க பொண்ண காப்பாத்துனதே வந்து ஹாவு தான். அதெல்லாம் மறக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரதி வந்து கொஞ்சம் மிரட்டுற மாரி பேசுறா. அப்போ ஹாவு கேட்கிறாரு வாட்டிக்கிட்ட, "உங்கள தவிர வேற யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா?" அப்படின்னோனே, தெரியும். இங்க வந்து ஒரு வாட்ச்மேனா ஒருத்தர் வேலை பார்த்தாரு. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ரிட்டயர் ஆனாரு." அப்படின்னோனே, சரின்னு அந்த வாட்ச்மேனோட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு நேரா போய் பார்க்கலான்னே முடிவு பண்ணிடுறாங்க. அங்க போய் அந்த வாட்ச்மேன் வீட்ல போய் கேட்குறாங்க. கேட்கவும் அவர் பேர் சாமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சாமன் இருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட தான் கேட்பார் போல. "இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஒரு விஷயமா பார்க்க வந்தோம். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னோனே, அந்த பொண்ணு வந்து இல்லங்க, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இங்க இல்ல அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்புற மாதிரியே பேசுறாங்க. அப்போ ப்ளீஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்க. 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்னோனே, சரின்னு அந்த பொண்ணும் அலோவ் பண்ணிடுறாங்க. அப்போ உள்ளவே ஷாமன் நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் போய் கேட்குறாரு, "உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தா தயவுசெய்து சொல்லுங்க." அப்படின்னமும் ஷாமன் ரொம்ப தயங்குறாரு. அப்பதான் அவர் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. இந்த பொஜாங் இருக்கார் இல்லையா, அந்த மொட்டை பொஜாங். அவரு வந்து அவரோட வேலையே பிளாக் மேஜிக் வச்சுட்டு மத்தவங்கள வந்து கொல்றதும், அதே மாரி அவங்கள வந்து ரொம்ப வீக்னஸ் ஆவறது, இந்த மாதிரி வேலைய வச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அது மூலியமா அவருக்கு நெறைய சொத்து, பணம், பவர் இந்த மாரி நெறைய விஷயம் கிடைச்சிருக்குது. இவன் ரொம்ப மோசமானவன்றதுனால, இந்த கர்ப்பிணி பெண்ண கூட ரொம்ப மோசமா கொன்னுருப்பான். ரொம்ப கொடூரமான சாவ தான் வந்து அவங்க எதிரிக்கு குடுத்துருப்பான். ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும், சாகா வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜின் இருக்கு இல்லையா, அதுகிட்ட வேண்டி இந்த பொஜாங்க வந்து அவன் உடம்புக்குள்ள செலுத்திக்குவான். இதனால தான் எல்லாரையும் பயமுறுத்திட்டு கடத்திட்டு போயிட்டுருப்பான். இத வந்து அவங்க ஷாமன் வந்து சொல்றாரு. அவன் வந்து கேட்குறாரு, "ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னோனே, அவர் ஷாமன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அப்ப ரிடா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா. "சரி நாங்க கிளம்புறோம் சார்." அப்படின்னு போயிடுறா. ஷாமனும் விட்டுறாரு. அப்ப இவங்க போயிட்டே இருக்கும்போது ஹாவோக்கும் ரிடாக்கும் செம்மையா சண்டை வருது. "ஏய் நீ என்னடா சும்மா இந்த வேலைய வச்சுட்டு இருக்க? அவங்க பொண்ணு பத்தியா, அவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? இப்படி நீ எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு இருக்க. உங்க தாத்தாக்கு என்ன நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நீனும் அதுல போய் மாட்டுறதும் இல்லாம மத்தவங்களையும் இழுத்து விட்டுட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கு. "இனிமேல் நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு" சொல்லிட்டு ரிடா கோச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அந்த ஷாமன் வீட்ல காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து சரி ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாரு. அவங்க பொண்ணு, "வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களான்னோனே, இல்ல நான் மறக்கலாம் இல்லம்மா. ஏற்கனவே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நம்மளால. எதுவுமே நான் பண்ணாம விட்டுட்டேன். இப்பயும் எதுவுமே பண்ணலன்னா அது சரியா இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை சமாதானப்படுத்திட்டு வேகமா போறாரு. அந்த ஹாவோ இருக்கார் இல்லையா, அவரு போய் மீட் பண்றாரு. சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்ப பேசிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, கார்ல 2 பேர் போயிட்டு இருப்பாங்க நைட்ல. இது வந்து என்னன்னா, அதாவது டியூஸ்டே அவங்க ஜாவனீஸ் பர்த்டே வந்து ஒரு டியூஸ்டே சொல்றாங்க. அந்த நாள்ல பிறந்தவங்க எல்லாரையுமே வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பொஜாங் வந்து அவங்களோட சோலை எடுத்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாரையும் வேட்டையாடிட்டு வருது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப அந்த ஹாவோ சொல்றாரு, "நானும் அந்த நாள்ல தான் பிறந்தேன்." அப்படின்னோடனே, "ஓ அப்படியே போயிட்டு இருக்கு." இவங்க 2 பேரும் அப்படி கார்ல பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது, இந்த மொட்டை இருந்தாலே அவன் பேர் தான் வெல்ஸ்டி. இவன் தான் வந்து அந்த பொஜாங் உடம்புக்குள்ளே ஏற்றிருப்பான். திடீர்னு வந்து அந்த எஃப்எம்ல இருந்து சத்தம் கேக்குது. "டேய் உங்க 2 பேருக்கும் சாவறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஹாவோ அண்ட் ஷமான்." அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இது கேட்டோன்னே, "நீங்க அத கேட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாவோ கேட்குறான். நான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, எஃப்எம் ஆஃப் பண்ணி போட்டுறானுங்க. இவங்க பேசிட்டே போறாங்க. அப்ப அந்த வலிஸ்டியோட சமாதி மேல தான் அந்த ஸ்கூல் கட்டியிருப்பாங்க. அப்பயும் இவர் எதுவுமே சொல்லாம இருந்திருப்பாரு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த பிள்ளைங்கள கொல்லும்போது அவர் எதுவுமே சொல்லாம இருந்திருப்பாரு. அதனால தான் அவருக்கு மனசு கேட்காம இப்ப வந்து ஹெல்ப் பண்றதா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கார்ல போயிட்டே இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இந்த ஹாவோ இறங்கி போய் அந்த டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தோன்னே எதுவுமே இல்ல. அவன் சரின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறான். ஸ்டார்ட்டே ஆகவே இல்ல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருக்கான். டக்குன்னு பார்த்தா எதையோ பார்த்து இவன் வந்து அந்த பின்னாடி மிரர் இருக்குல்ல, ரியர் மிரர் பார்த்து பயந்துட்டு இருக்கான். என்னன்னா பின்னாடி அந்த பொஜாக் நின்னுகிட்டு இருக்கு. அந்த பேய் மம்மி மாதிரி இருக்குல்ல, அது நின்னுட்டு இருக்கு. ஜாம்னிஸ்ல ப்ளே பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வந்து இவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆன் ஆகவே இல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது காணாம போயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ட்ரை பண்றாங்க ஆன் பண்றதுக்கு. ஆனே ஆகவே இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கார்ல ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸ்ல வந்து டங்கு டங்குன்னு அந்த பொஜாங் வந்து பண்ணிட்டே இருக்கு. உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. மேல டங்கு டங்குன்னு இடிச்சு இடிச்சு. அப்ப என்ன ஆகுது, டக்குன்னு கார் ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க வேகமா அந்த ஸ்கூல் கிட்டயும் போயிடுறாங்க. போனதுக்கு
சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, வேகமா அந்த ஷாமன் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணுவாரு பாருங்க. அந்த பொஜாங் மூஞ்சிலயே வந்து அந்த ஆசிட் துப்பிடுது. அப்படியே அந்த இடத்துலயே வந்து அவர் வந்து சாவுற நிலைமைக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, "அந்த ஸ்கூல் பின்னாடி இருக்க கிரவுண்ட்ல பெரிய ஆலமரம் இருக்கு இல்லையா? அது கீழ தான் அவனோட சமாதி இருக்கு. நீ போயிரு" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அவர் அப்படியே இறந்து போயிறாரு. நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டே இருப்பான். அவர் இறந்து போவும், இவன் என்ன பண்றான், அவரோட மோதிரத்த எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு போறான். போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்த கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சுட்டு இந்த மோதிரத்த வச்சுட்டு உட்காந்து அந்த தியான நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த கல்ல ஷாமன் அவர் என்ன பண்ணாரோ அப்படியே அவனுக்கு தெரியுது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த ஜாவனிஸ் பிரேயர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிடி இருக்கான் இல்லையா, உயிரோட தான் இருப்பான். அப்ப இவனுங்க வந்து ரொம்ப பிரேயர் வந்து ரிகரஸா பண்ணிட்டு ஒரு கத்தி எடுத்து அவன அப்படியே கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுலாம் போட்டுட்டு இருப்பானுங்க. இவன் இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த பொஜாங் நிக்குமா. இவன் கையில அந்த மோதிரம் வச்சிருப்பான் இல்லையா, அதுதானே கேட்டலிஸ்ட். அது இல்லைன்னா அவன் வந்து அதே பாஸ்ட்ல மாட்டிக்குவான். அது அப்படியே மேல பறந்து போயிட்டே இருக்குமா. இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. வீட்ல வந்து அவங்க அம்மா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஹவோட அம்மா ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு அவங்க பயந்துட்டே போய் பாக்குறாங்க. அந்த ரிடா பொண்ணு தான். எங்கம்மா அவன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையா ஆன்ட்டி, அவன் வந்து அப்படின்னு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவன் எங்க போயிருப்பான்னு. சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஆன்ட்டி நான் கண்டிப்பா அவனை பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அலேக்கா கொண்டு போயிட்டு அந்த வெள்ள போட்டு மூடிடுது அந்த பொஜாங் பேய். மூடிட்டதுக்கு அப்புறம் அவன் அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான். அவன் விரல் எடுத்து ஏதோ ஜூஸ் மாதிரி குடிச்சு அவனோட சோலை வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்றா, வேகமா போயிட்டு கண்டிப்பா இவன் இதுல தான் இருப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டு பார்க்கும்போது அந்த ஆலமரத்துக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சிடறா. இதுதானே இவனோட கேட்டலிஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு வேகமா போய் எடுத்துட்டு போறா. அந்த கிணத்துக்குள்ள அவன் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கிணத்துக்குள்ள கயிறை போட்டு இறங்கிறான். இறங்கினதுக்கு அப்புறம் அவன் எட்ட ட்ரை பண்ணுவான். ஆனா கொஞ்சம் தூரத்துல இருப்பான்றதுனால எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் கையில வந்து கடைசி நேரத்துல அவனோட சோலை உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் வந்து அப்படியே மறைகிற மாதிரி இருக்கும். கரெக்டா இந்த பொண்ணு அவன் கையில மோதிரத்தை கொடுத்தோன்னே அவன் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்தான். அப்போ அந்த ரிடா என்ன சொல்றான்னா, நான் மேலே போறேன், நீ பின்னாடியே ஏறி வா அப்படின்னோடனே சரி நீ இவ்வளவு மேலே போறான். இவன் பின்னாடி போயிட்டே இருக்கான். மேலே ஏறி போயிடுறா. அவ கழுத்துல வந்து ஒரு பூண்டு மாலை போட்டுப்பா. அவங்க அம்மா தான் கொடுத்து விட்டுருப்பாங்களாம். ஏறி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து அவனால ஏறவே முடியாது. காலில் அந்த பொஜாங்க அந்த துணியை போட்டு இழுத்து கட்டிக்கிட்டே இருக்கும். இவன் மேல இருந்து எவ்வளவு ட்ரை பண்ணுவாடே, என்னடா சாப்பிட்ற இவ்வளவு வெயிட்டா இருக்க, இழுக்கவே முடியலன்னு திட்டிட்டு இருப்பா. இந்த பேய் அவனை பிடிச்சி கீழே இழுத்து தள்ளிடுது. வறண்ட கிணத்துல இருந்து நிறைய பொதுன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருது. இந்த பொஜாங் பேய் வேற அவன் காலை கட்டி வச்சிருக்கு, அவனை கீழே வச்சிருக்குது. இவன் எப்படியோ கஷ்டப்பட்டு கழட்டலாம் ட்ரை பண்றான். அவனால முடியவே இல்லை. இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு பூண்டு மாலை போட்டிருக்கோம் இல்லையா, அது தூக்கி அந்த தண்ணியில போட்டோன்னே இந்த பொஜாங் பேய் போயிடுது. பொஜாங் பேயும் போயிடுதா. இந்த பையனும் மேலே ஏறி வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன்டா அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவன் சொல்றான், நானும் அவர் கனவுல போய் அந்த பாஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்தேன். இவனுங்க வந்து கட்டி எல்லாத்தையும் வந்து முடிச்சா போட்டு வச்சிருந்தானுங்க அந்த துணியில. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் முடிச்சு போடல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கான். இந்த பொண்ணுக்கு டக்குன்னு எங்கேயோ படிச்ச ஞாபகம் ஒன்று வருது. இந்த பொஜாங் பேய்க்கு அந்த முடிச்சு தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதா. அந்த முடிச்சை கழட்டி விட்டோம்னா அது பவர்லெஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி அந்த புதைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த வல்சடியை, அந்த இடத்துக்கு போய் குழி நோண்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேய்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக சுத்தி உப்பெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. கொட்டி வச்சுட்டு இவங்க தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்டிட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த பொணத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இப்போதான் ஏதோ புதைச்சிட்டு போன மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சரின்னு இந்த முடிச்செல்லாம் கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. முடிச்சு கட் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்கு. இந்த பொணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு டூல் மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு அந்த பொணத்தை வந்து ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டே அந்த பொணத்தை தூக்கிட்டு அந்த வெப்பனும் எடுத்துடுறா. வெப்பன் எடுத்து அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மழை அந்த டைம்ல செம்ம மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. இதுல வந்து இதுங்க மறந்தே போயிடுதுங்க. அந்த உப்பு அப்படியே கரைய ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணு ரெடா பார்த்துட்டு ஏய் இருடா உப்பு கரையுது, நான் போய் உப்பை மறுபடியும் கொட்டிட்டு வரேன் மேலே. இந்த ரெடா பொண்ணு போயிடுது. இந்த ஹாவு மட்டும் தான் குழிக்குள்ள உட்காந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அப்படி அந்த வல்சடி பேய் வந்து எந்திரிச்சு அந்த பொணம் எந்திரிச்சு உட்காருமா. அப்படியே அங்கே மேலே இருக்க மண்ணெல்லாம் ஃபுல்லாக மூடிடுது. இந்த பொண்ணு பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு மண்ணெல்லாம் மூடினோடனே பயங்கரமாக கத்துது. குழி நோண்டிக்கிட்டே இருக்கும்போது இவனை காப்பாத்தினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேய் வந்துடுது. இந்த பொண்ணை அடிச்சு தூக்கி போட்டுருது. அந்த பொண்ணு பீச்சு மூச்சு இல்லாமல் ரெடா விழுந்துடுறாங்க தூரத்தில் போய். இவன் கையை வந்து அப்படியே கையை நீட்டுவான் பாருங்க அதுகிட்ட சண்டை போடுறதுக்காக. அந்த பையனோட ஆள்காட்டி விரலை பிடிச்சி உடச்சு விட்டுருது. மறுபடியும் சோலை வந்து ஜூஸ் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருது. இவனால் எதுவும் பண்ண முடியல. அதனால அவன் கையை அப்படியே இன்னொரு கையில வந்து வெப்பனை தேடிட்டு இருக்கான். தேடி அப்படியே வாயிலே ஒரு குத்து விடுறான். கடைசி முடிச்சையும் அவுத்து விட்டுறான். அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிடுது. அப்படியே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுலே போனோம். அது வந்து ரொம்ப டீகம்போஸ் ஆகி எலும்பு கூடு மாதிரி ஆயிடுது. இவன் அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் பார்க்குறான். அந்த ரிடா பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு இவ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். என்னை விட்டுட்டு போயிட்டியே, நீ என் கூட இருக்கேன்னு சொன்னில்ல அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருக்கும்போது டேய் இறா, நான் சாவலடா, உயிரோட தாண்டா இருக்கேன். இந்த பேய் எலும்பெல்லாம் உடச்சிருச்சு. தயவு செய்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு நீ போயிட்டு அந்த ஆம்புலன்ஸை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு கை கால்லாம் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இந்த ஷாமனோட கல்லறைக்கே போய் பார்க்குறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. அவங்க பொண்ணு ரொம்ப அழுகுறாங்க. இருந்தாலும் வந்து இவ்வளோ பேரை காப்பாற்றிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க பொண்ணு கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சரி இருக்கா இல்லையா, நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பண்ண உதவி வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
உங்களோட ஹெல்ப்பை வந்து நான் வந்து ரொம்ப கேவலமாக உதாசீனப்படுத்திட்டேன். உங்களை ரொம்ப உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சாரியோட அப்பாவும் மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து நான் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹாவோ சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிடா பொண்ணு சொல்லும்போது, இங்கே பாரு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் இந்த விஷயத்தை வச்சு, இந்த எபிலிட்டியை வச்சு. இதே மாதிரி நான் மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. ஸோ இதோட இந்த கதை முடியுது. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ தென். டேக் கேர். பை.